ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ட்ரெஸ் ஹால் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ, எக்மோர் பேந்தியான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் vlog வந்து நிறைய போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கேன், கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் தான் இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப் நம்பர் இல்லையாண்ணா இதுக்கு? ஷாப் நம்பர் இல்லையா? இது எவ்வளோ இந்த ஹார்ட் பிரிண்ட்டு? எதுமா ஹார்ட் பிரிண்ட் 100 போட்டு தரோம். 150 கிலோ 100 போட்டு காதி. இதெல்லாம் எவ்வளோண்ணா ரேட்டு? எல்லாமே 100 ரூபா. டாப்பு பேண்ட்டா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு 4-5 ஷாப்புக்கு வந்து நம்பர் இருக்காது. நான் ரெடிமேட் ஷாப் ஒரு 2 ஷாப் தள்ளி ஒரு 4th ஷாப்பில் தான் நான் வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த அண்ணா கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காட்டினது வந்து அந்த ஷாப் தான். ஒரு 2 ரெடிமேட் ஷாப் தள்ளி ஒரு மெட்டீரியல் ஷாப் வரும். அதுக்கு அடுத்த மெட்டீரியல் ஷாப் தான் ஃபஸ்ட்டு காட்டினது. 3 காட்டனா எவ்வளோ அது? 180யா? லைனிங் பொண்ணு 100 ருபீஸ்க்கு மெட்டீரியல் இருக்குமா? இந்த லைன் ஃபுல்லாவா? இதெல்லாம் எல்லாம் 100 தர எடுங்க. இதெல்லாம் 100ஆ? இது என்ன ரேட்டு? 550 ஒரு செட்டு. இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாப் பேண்ட் துப்பட்டா செட்டோடு இருக்குது. இது எல்லாமே 550க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோண்ணா இதெல்லாம்? எல்லாமே வா 100க்கு எதுவுமே இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ சொன்னீங்க? 140. ஒரு சில காட்டன் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்து வாங்குங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் குவாலிட்டி. ஒரு சில மெட்டீரியல்லாம் நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்பேன். ரொம்ப தின்னாக இருக்கும், கிழிஞ்சு போகிற லெவலில் இருக்கும். இதெல்லாம் எவ்வளோண்ணா? 190யா? இது இக்கட்லாம் 160. எவ்வளோண்ணா இதெல்லாம்? 130 வரும் மேடம். 100க்கு கொடுக்க மாட்டிங்களா? 100 தரம். ஆர்கன்ஸா அது எவ்வளோ? 130 100. ஆனால் பிரிண்டட் ஆர்கன்ஸெல்லாம் நானே கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன். அது எவ்வளோ அது? இது அன்றைக்கி தான் வாங்கிட்டு போனேன். இதில் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி, ஆனால் கொஞ்சம் காட்டன் மாதிரியே இல்லையே இது. நல்லா இருக்கும். இது கேமரா சூப்பராக இருக்கும். நம்பர் என்னதுண்ணா? 8ஆ? இது எவ்வளோ? இது ஹக்கோபா பிரிண்டா? வந்து ஆமாம் 220 கிராம் 180. ஓ காட்டன் ஹக்கோபா. ஓகே. இது அதுவும் 180 தான் இருப்பாங்க. 180யா?
சொந்தக்காரங்களுக்குள்ள இது பார்த்துட்டு முடியாது. என் மேலே தப்பே இல்லை பாய், அவன் மேலே தான் தப்பு. எவ்வளோண்ணா இதெல்லாம்? 100ஆ? உங்களுக்கு இதில் ஏதாவது மெட்டீரியல்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அந்த மெட்டீரியல்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி கொரியர் போடுறதா இருந்தாலும் ஓகே தான். எவ்வளோண்ணா இது ரேட்டு? 150ஆ? எவ்வளோ இதெல்லாம்? அதெல்லாம் 100 தான். கேஜி கூட போட்டு தரேன், கம்மியாக இருக்கும். இந்த 2 மீட்டர் இருக்கும். அது 2 மீட்டர் 2 மீட்டர். உனக்கு எதோட டாப் தரேன். உதாரணத்துக்கு 2 மீட்டர், இது 2 மீட்டர். ஓகே ஓகே. கேஜியில் போட்டால் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ரேட்டு. மீட்டர் சொன்னால் 100 ரூபா. கேஜியில் போட்டால் 80 ரூபா வரும் கிலோவில். ஒரு மீட்டரா? கிலோவில் ஆமாம் 80 ரூபா வரும் ஒரு மீட்டர். உங்களுக்கு கம்மியாக ரேட்டு குறைவாக இருக்கும். எவ்வளோண்ணா இதெல்லாம்? இது ரேட் இந்த லாவெண்டர்? இது திருப்பி கிடைக்குமா காலி ஆயிடுச்சுன்னா? இதே ஃபேப்ரிக் இது பேர் என்னன்னா? இது ஹக்கோபாவா? ஓ, ஆளுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. சிக்கன் கறி, இது எவ்வளோண்ணா? அது எவ்வளோ இந்த சைட்? 200ஆ? இது 100க்கு தர மாட்டிங்களா? ஒரு 3 ஓகே. பின்னாடி இருக்கே அதுண்ணா? அதே இந்த சுடிதார் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 750 சொல்லி அதுக்கப்புறம் ரேட் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணலாம். அதே மெட்டீரியல் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி தருவேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆஃபர் போட்டிருக்கேன். October 15th வரைக்கும் இந்த ஆஃபர் வேலிடிட்டி இருக்குது. ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மேக்ஸி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குர்த்தி வந்து ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணி தர போகிறேன். ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 99 ருபீஸ் தான். அப்போ மேக்ஸியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499க்கு ஸ்டிச் பண்ணி தரேன் 500 ருபீஸ்க்கு. எவ்வளோண்ணா இதெல்லாம்? 120ஆ? ஸ்டார்டிங் 120லேருந்து எல்லா ரேட்லையும் இருக்குது. 100க்கு இல்லையா? இல்லையா? இது எவ்வளோ? 150ஆ? இது இது எவ்வளோ சின்ன பார்டர்? 150ஆ?
இது எவ்வளோண்ணா? ஆ எவ்வளோ அண்ணா? இது எல்லாமே அங்கே 100 தான் சொன்னாங்க. 120 100 இல்லையா எதுவுமே? இந்த டைம் எல்லா ஷாப் நம்பரும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே வாங்கி கொரியர் போடுறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லை நானே அந்த ஷாப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எவ்வளோண்ணா இந்த மெட்டீரியல்லாம்? இதில் இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே வா? எவ்வளோண்ணா அதெல்லாம்? இந்த லைன் ஃபுல்லாக இது 120 ரூபா காட்டன் மேடம். ரேயான் 140யா? இது வந்து எக்ஸ்போர்ட் ரேயான், இம்போர்ட் நார்மல். இது ஃப்ரெஷ் ரேயான் 100 rupees தான். 100 ஆகுது. நல்லா இருக்கும் குவாலிட்டி. லைன் பண்ண தேவையில்ல, லைனிங் தேவை. வித் எவ்வளோ? 46 14 ரூபா தான். 60 அப்போவே வந்து ஒரு கடையாக நின்றுட்டு அப்பா வரலண்ணா, அப்பா வரல. இது எவ்வளோண்ணா? 60 இன்ச்சா? Number 43, 44. எவ்வளோண்ணா இதெல்லாம்? எல்லாமே வா? எவ்வளோண்ணா இதெல்லாம்? 180யா? இது இதுவும் 250யா? அந்த லாவெண்டர் இது டாப் பேண்ட் எவ்வளோ? அது டாப் துப்பட்டா மட்டும் கிடைக்குமா? செட்டாக டாப் பேண்ட் ஷால் வரும். அதுக்கு தான் நம்ம கேட்டுக்கணும்ல. 54 எவ்வளோண்ணா இதெல்லாம்? 180யா? 100 ருபீஸ்க்கு எதுவுமே இல்லையா? 100 ருபீஸ்க்கு கிடையாது. 100 rupees ஒரு கிட்ட இருக்கு. புரியல. ஆமாம். இன்றைக்கி எக்மோர் பேந்தியான் ஸ்ட்ரீட்டில் வாங்கின மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 3 செட்டு மட்டும் தான் வாங்கியிருந்தேன், வேறு எதுவுமே வாங்கலை. ஸோ நைட்டு தான் போயிருந்தேன் அப்படின்றதுனால ஒரு ஷாப்பாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போது அவங்களுக்கு ஒழுங்காக வந்து தெரியல, கொஞ்சம் லேட்டாக பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இந்த கலர் வாங்குங்க, அந்த கலர் வாங்குங்க அப்படின்னு லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. மறுபடியும் அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால நைட்டு போகிறது வந்து செட் ஆகலை. ஸோ இந்த 3 மெட்டீரியல் மட்டும்தான், 3 செட்டு மட்டும்தான் வாங்கியிருக்கேன், எனக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த குர்த்தி செட்டு தான் வாங்கியிருந்தேன். இது வந்து டாப் மெட்டீரியல் வித் பேண்ட் துப்பட்டாவோட செட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் நான் டாப்பும் துப்பட்டாவும் மட்டும் தான் கேட்டிருந்தேன்.
ஸோ டாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ஷேடில் உள்ள ஃப்ளாரல் பிரிண்ட் போட்டிருக்கோம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா செட்டாக துப்பட்டாவும் இருக்குது. ஸோ சேம் இதே ஃபேப்ரிக் வந்து இங்கே சென்டர் பார்ட்டில் வந்து பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் குர்த்திக்கு எத்தனை மீட்டர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் எஸ்ல இருக்கீங்க அப்படின்னா எம் வரைக்கும் வந்து 2 மீட்டர் போதும். அதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் 3 மீட்டர் தேவைப்படும். ஸோ மினிமம் வந்து 2 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் எடுக்கலாம் துப்பட்டாக்கு. ஸோ துப்பட்டா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. மினிமம் வந்து 2.25 மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் துப்பட்டாக்கு. ஸோ இதில் வந்து ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டுருக்கேன், ஒரு கஸ்டமருக்காக வாங்கினேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியும் ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டின வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் இதே மெட்டீரியல் வந்து வாங்கி கொரியர் பண்ணியிருந்தாங்க. எக்மோரில் தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கஸ்டமருக்கு வாங்கினேன். அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா எனக்கும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் அதே மெட்டீரியல் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கலர் இந்த பிரிண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மெரூன் கலர் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இது 100 ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க. இன்னொரு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் சொல்கிறாங்க. ஒரு சில கடையில் ரேட்டு கம்மியே பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா கடையிலையும் விசாரிச்சுட்டு எந்த கடையில் ரேட் கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கிட வேண்டியதான். ஸோ இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதுவும் ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். இது வந்து ஒரு லைட் ஆரஞ்சு எல்லோ ஷேடில் இருக்குது, ஆரஞ்ச் கலர்லேயும் இருக்குது. ஸோ இந்த காட்டனுமே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது, வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் லெக்கின் ஒயிட் துப்பட்டா போட்டால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது ஃப்ராக் மாடலில் ஸ்டிச் பண்ணலாமா இல்லை குர்த்தி மாடலில் ஸ்டிச் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த 3 செட்டு மட்டும் தான் வாங்கியிருந்தேன், வேறு யாருக்குமே வாங்கவே இல்லை இந்த டைம். உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ரீசெண்டாக ஆஃபர் போட்டிருக்கேன். என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குர்த்தி வெறும் 99 ருபீஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன். 2 மேக்ஸி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குர்த்தி ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்போ மேக்ஸியோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499. ஸோ வெறும் 500 ருபீஸ் மட்டும் தான் மேக்ஸிக்கு நான் சார்ஜ் பண்ணுறேன். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி எக்மோரில் வாங்கின மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஒரு ட்ரெஸ்ஸாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு சில ட்ரெஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேலன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து 10 குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 4 குர்த்தி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இப்போது நார்மல் குர்த்தி தான், 3/4 ஸ்லீவ் வச்சு ஒரு நார்மல் குர்த்தி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ்க்கு ரெகுலராக போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு நார்மல் குர்த்தி தான், சைட் ஸ்லிட் வச்சு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவும் அவங்களுக்கு தான் ஒரு நார்மல் குர்த்தி. ஸோ எல்லாமே ஒரே நெக்கு, ஒரே மாதிரி 3/4 ஸ்லீவ் வச்சு சைடு ஓப்பன் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரெகுலராக போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால் ஒரு நார்மல் குர்த்தி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ கலரில் ஒரு குர்த்தி. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் ஒரு குர்த்தி தான். ஸோ எல்லாமே ரவுண்ட் நெக் வச்சுட்டு 3/4 ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். இப்போது ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அக்டோபர் 15th வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குர்த்திஸ் எல்லாமே வெறும் 99 ருபீஸ்க்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன். 2 மேக்ஸி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குர்த்தி வந்து ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன். ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குர்த்தி 99 ருபீஸ்க்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணேன். நீங்களே மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு ஒரே போடுறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா நானே மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு எக்மோரில் வாங்கின மெட்டீரியல் எனக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரவுண்ட் நெக் வச்சுட்டு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு வாஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தின்னாகிடும்னு நினச்சேன் இந்த கிளாத், ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ லைட்டாக வந்து ஷ்ரிங்க் ஆகிடுச்சு இந்த பஃப் ஸ்லீவ். ஸோ பேக்கில் வந்து நெக்கு ரொம்ப பெருசாக வச்சுட்டேன். ஒரு ஈவெண்ட்டுக்காக ஸ்டிச் பண்ணேன். ஸோ அந்த டைமில் தான் போட்டு பார்த்தேன். ஸோ மார்னிங் வந்து ரொம்ப நெக்கு பெருசாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சின்னதாக நாட் அப்போ தான் வச்சு. ஸோ ஸ்கர்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஹிப்பில் வந்து ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். கீழே வந்து ஃப்ரில் கொடுத்துருக்கேன், இன்னொரு ஒரு லேயர். ஸோ வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து கீழே ஃபுல்லாக ஒரு ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஃபுல் இமேஜ் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டின 5 ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்மோரில் வாங்கின மெட்டீரியல்ஸில் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். ஸோ இதில் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அங்கே வாங்கின மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேட்டா.